ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம். பெரியாழ்வார் பாசுரங்கள் 137 138. தாய்ப்பால் அருந்த அழைத்தல். 137ஆம் பாசுரம். ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே பாடிப்பாடி வருகின்றாயை பத்மநாபன் என்றிருந்தேன். ஆடி ஆடி அசைந்திட்டு அதனுக்கேற்ற கூத்தை ஆடி ஓடி ஓடி போய்விடாதே உத்தமா, நீ முளை உணாயே. கண்ணா, நீ வேகமாக ஓடி ஓடி வருகின்ற பொழுது உன் திருவடிகளில் அணிந்த சதங்கைகளிலிருந்து உண்டாகும் ஓசையை பாட்டாக கொண்டு அப்பாட்டுக்கு தகுதியாக கொண்டு கம்பீரத்துடன் அசைந்து ஆடி ஆடி வருகிறாய். இதனைக் கண்டு நான் இவனன்றோ பத்மநாபன் என்று மகிழ்கிறேன். ஆகையால் நீ ஆடிக்கொண்டு என் கைக்கு எட்டாதபடி ஓடி ஓடி போகாமல் என் தாய்ப்பாலை அருந்திட வருவாயாக. 138ஆம் பாசுரம். வாரணிந்த கொங்கை ஆய்ச்சி மாதவா, உன்னென்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழ நாரும் வில்லிப்புத்தூர் பாரணிந்த தொல்புகழான் பட்டர்பிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கன்மால் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே. கச்சை அணிந்து கொண்டிருக்கிற தனங்களை உடைய யசோதை பிராட்டியார் மாதவா, முளைப்பால் அருந்தவா என்றழைத்த இக்கருத்துக்களை செங்கிழ்நீர் பூ மணம் பரவும் நீர்நிலை பொருந்திய ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரான் என்ற பெரியாழ்வார் பாடியருளினார். உலகெங்கும் பரவிய புகழ்மிக்க அப்பெரியாழ்வார் அருளிய இப்பாசுரங்களை ஓத வல்லவர்கள் சீர்மைமிக்க சிவந்த கண்களை உடைய திருமாலிடம் சென்ற மனத்தினை உடையவர்களாக இருப்பர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.